அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்த 14 நாட்களில் எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது, காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த கிரகநிலைகளின் அமைப்பு அமைந்துள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகின்றன. புதன், சுக்கிரன், சூரியன் என பல கிரகநிலைகள் கர்மஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கிறார். ஜென்மத்தில் கேது இருக்கிறாருங்க. இது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. ஆனால் அதே வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக 9 குரு 6 சனி மிக வலுவான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் நவ கிரகங்களிலே 9 கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கக்கூடிய சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச பல நன்மையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 9 அமர்ந்திருப்பது கன்னிராசிக்காரர்களுடைய குடும்ப வாழ்வில் சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் போராட்டங்கள் நிச்சயமாக சுமூகமாக மாறப்போகிறது. அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களிலும் அபரிவிதமாக பதிவதால் பல்வேறு வகையான தடைகள் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வீண் விரய செலவுகள் குறைவது மட்டுமல்லாது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. குரு பயிற்சி துவங்கியதிலிருந்தே இது போன்ற நல்ல பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்று பலர் கூறினாலும் என்னுடைய வாழ்வில் இதுவரை நான் நல்ல பலன்களை பெறவில்லை என்று வருத்தப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றத்தை குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு 9 மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சுக்கிரன், புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக வீற்றிருப்பது மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய விடாமுயற்சிக்கு மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும். அஷ்டம பாதிப்புகள் விலகும். உடல்நல ஆரோக்கிய சார்ந்த தொல்லைகள்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கி உறவு பலப்படும். அவர்களிடம் சுமூகமான உறவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. சனி மிக வலுவாக 6 இருப்பதால் ஜீவன ரீதியாக வலுவான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு. எனவே உத்தியோக ரீதியாக சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்தவிதமான அதிரடியான முடிவுகளையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மேற்கொள்ளலாம். அவை மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். துணிந்து பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். லாபம் பல மடங்கு உயர்வதற்கான சூழல் உண்டு. இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான சலுகைகள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நீங்கள் திட்டமிட்டதை விட பல மடங்கு லாபம் பெறக்கூடிய வகையில் பல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறதை அனுபவபூர்வமாக உணர்வதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 9 இருந்து 10ஆம் இடத்திற்கு 9ஆம் தேதிக்கு பிறகு அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றின் தாக்கத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நுணுக்கமாக பல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்துல கல்வியில் மட்டுமல்ல சொந்த வாழ்விலும் பல சிக்கல்களை சிறப்பாக தீர்ப்பதற்கான ஞானத்தை வலுவாக ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் பெரும்பாலும் 10 வலுவாக ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு கர்மஸ்தானமாகிய 10 நுழைகிறார். 9 குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக வலுவாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான பந்திகளில் பல புதிய வாய்ப்புகள் அதிக அளவு முயற்சியின்றி உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. திரைப்பட துறையினருக்கு மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகத்தை இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் உண்டு. அடியோடு சூழ்நிலைகள் மாற்றத்தை
மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கலைத்துறையில் மிக வலுவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் அடுத்த 14 நாட்களில் மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் பொறுமையுடனும் எதிர்கொண்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் பல மடங்கு நன்மையும் உங்களை சூழ்ந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் திட்டமிட்டதை விட அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்தில் 15ஆம் தேதி முதல் நுழைகிறார். சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று சாதகமாக இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அலைச்சல் இல்லாமல் பல காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்கக்கூடிய குரு மற்றும் சூரியன் சுக்கிரன் என பல கிரக நிலைகள் 9ஆம் இடத்தையும் கர்மஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருந்த விஷயங்கள் கூட இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனம் தேவை. கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்காத ஒரு சூழல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை வளர விட வேண்டாம். நெருங்கிய உறவினர்களிடம் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் மங்களகாரகன் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல தடைகள் விலகும். அது மட்டுமல்லாது சந்திரனும் பெரும்பாலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் சாதகமற்ற ஒரு சூழல் நிலவுகிறது. அதைவிட ஜென்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறாருங்க. சப்தமத்தில் ராகு வீற்றிருக்கிறார். ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கும். ஆனால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் குழப்பமான மனநிலையும் மேலோங்குவதற்கான சூழல் உண்டு. எனவே இதுபோன்ற மனநிலைகள் ஏற்படும் போது தியானம் செய்வதால் அவற்றை தவிர்த்து நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் ராகு இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் சற்று தாமதம் ஏற்படலாம். சற்று பொறுமையுடன் செயல்படுவது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி பல கிரகநிலைகள் இருந்தாலும் சாதகமான அமைப்பில் குரு சனி சஞ்சரித்தாலும் சாதகமற்ற அமைப்பை ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் உருவாக்குகின்றன. எனவே இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் அகன்று மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.